கவிதாசன் நேர்த்தி கடனை பற்றி சொல்லி முடியுங்கடாப்பா. ஒரு நேர்த்தி கடன் நான் நிறைய செஞ்சுட்டேன், மொட்டை அடிச்சிட்டேன். ஆனால் கவிதாசன் நேர்த்தி வந்து வருஷம் அந்த எழுதுவார் அந்த சாகும் வரை தூக்கிடும் கொண்டு. இது என்ன சூடுவாங்க எனக்கு கறி விடையில. ஐயோ நம்ம விடச்சுன்னாங்கடாப்பா. மாட்டு கறியை கொஞ்சம் கொஞ்சம் விடச்சுன்னானே பிறகு அக்னியை பார்க்க வெங்காயத்துக்கு மருந்தடிக்கிறாங்க எடுத்து வந்தடா. நீங்க எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறீங்க தெரியாது புதுச்சாமான். அக்னியில கொடுங்க. இது குயிக் டிபோஸ்ட் அவுட் ஆஃப் குக். ஏன் இப்போ இந்த முடிவு எடுத்து நீங்கள் அவன் தீ மிதிக்கிற பார்த்துட்டு போல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துனீங்களோ தீ மிதிக்கிறத? இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன். நான் வந்து இப்போ மொட்டை அடிச்சு காட்டினா வந்திருப்பேன். மொட்டை அடிச்சாலாம் இல்லையா, தொப்பியை போட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்க கதைக்கிறத பார்த்தா உண்மையா மொட்டை அடிக்காத மாதிரி இல்லை இருக்கு. வில்லேஜ் சொல்லுங்க. ஆனால் இங்கே வாங்கலையா? ஆனால் இங்கே வாங்கலையா? இங்கே தான் ஜாமான் இல்லை. 40 பவுன்ஸ். ஐயோ அப்படி போய்க்கும் குறைவு தான். இல்லை 40 பவுன்ஸ் வரும். ஆனால் இவனோட ஹைக்கிறாங்க 40 பவுன்ஸ் டீஷர்ட் கொடுக்குற அளவுக்கு இல்லை. சுவாரஸ்யமான ஜோக்குன்னு அடிச்சு முடியும் வீடியோ. சுவாரஸ்யமான ஜோக்கு இப்படியே குளிச்சு நீங்கள் ரெடி, ஆக்ஷன் 2 3 ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். ஓய் இதே செத்தா படிச்சு வர சொல்லி கொண்டிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம் ராஜினி. கொஞ்சம் தெம்பா சொல்லுங்களேன். பார்க்குறேன்னு நினைப்பேன். உங்களை போட்டு வேலை வாங்கன்னு நினைப்பான் புற எல்லாரும். அவா சொன்ன அனைவருக்கும் வணக்கம் கூட நீ சொல்லலையா? அதான் சத்தம் சொன்னான். அனைவருக்கும் வணக்கம், நான் ரஜினி, நான் அக்கினி. அப்படி சொன்னா தான் அந்த ஒரு படிமுறையும் கொஞ்சம் அழகா இருக்கும். இல்லாட்டி வேலை இல்லை. அக்னியை பார்க்க வெங்காயத்துக்கு மருந்தடிக்கிறாங்க. அக்கா இருந்து வந்தடான். பம்பளை விடுங்கோ, முதல் சாப்பாட்டை போடுங்க. நேரம் 11:30 ஆகுது. இதே இடியப்பத்தை வச்சு சுற்றி வச்சிருக்கீங்களோ? பயணியக்கா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து செயல்படுறா இப்போ இங்கே. ரஜினி அம்மாலும் பிறகு அதான் நீ கையோட நிற்க ஏதுங்க காலு கைக்க பிடிச்சா பிடிச்சி விடுறது உடனே. என்ன சாப்பாடுறா இது? வெள்ளை இடியப்பம் உண்டாயி. இடியப்பம் தான் கண்டபடி போடாங்க இரவையில். இரவையில் இடியப்பம் சாப்பிடக்கூடாது, சுளுக்கி போட்டுரும். வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்க சம்பலா வெள்ளை இடியப்பத்துக்கு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? கடவுளே, இடியப்பம் ரெடிமேட் போலையா? எனக்கு இது காணுமா? எனக்கு இந்த துண்டு காணுமோ? போட்டோ செட் காணுமோ? அப்போ அதை போட்டு அவங்களுக்கும் எல்லாருக்கும் கணக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்களோ முதலாவது? அப்போ சாப்பிடலாம் தானே எல்லாரும். என்ன கறி கிடாக்கு? கறியை சொன்னா தான் முதல்ல என்னென்ன போடலாம்னு சொல்லலாம். வீட்டான என்ன கிடக்கு பிற என்ன அடுத்தது அடுத்தது. ஆனால் கத்திரிக்காய் எனக்கு அந்த இடியப்பத்துக்கு கத்திரிக்காய் முட்டையும் தாங்கும். அதையும் போட்டு கொஞ்சம் சாடியாக மாட்டு நல்லா இருக்கு. சாடியாக ஹீட் பண்ணணும். இல்லை மைக்ரோவனில் ஓட்டுருவோம். இதில் ஹீட் பண்ணல அடுப்பில் எடுத்து தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ சரி, அப்போ சரி. ஏன் இடியப்பம் வேணும் ஹீட் பண்ணு? இடியப்பம் ஹீட் பண்ணணும். இடியப்பம் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம், மாட்டுறச்சி ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம். அப்பயே வைக்கல ஹீட் பண்ணுறது அப்படியே போட்டுட்டு அப்படியே பிளேட்டோட வைக்க போறீங்களா? பிளேட் பிடிக்காது. ரைட் ரைட். இல்லை இல்லை, அது அப்படி தான் மாவு கோப்பையெல்லாம் வைக்கிறதில்ல. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த விளையாட்டுகள். இப்படி என்ன கலாரும் சொல்லி தான் தெரியும். நீங்கள் போட்டுட்டு அப்படியே செட்டாக வைக்க போறீங்களா? ஓகே. கரண்டில் வாங்கணும் நீங்கள். இது படிவாரு பார்த்துட்டு இதெல்லாம் மெனக்கிட்டு செய்கிறாங்க தானே. என்ன ஏதோ சாப்பிடலன்னா அப்புறம் எங்களுக்கு அள்ளி வைக்கேன் சிக்கன். அச்சோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட மாட்டோம். ஓ, என்ன இரவையில் வந்து எப்போதும் அப்படி சொல்லுவாங்களே ஏதோ.
நீங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க. சாப்பாடு மூடி சூடாக்குறாக்க மூடி வந்து வரத்தானே எதுக்கு மூடி இல்லையா? எதுக்கு சாப்பாடு மூடுறதுக்குள்ள என் கீழே ஒரு பிளேட் இருக்கு. அது இல்லை, அது பிளேட்டு சுடு இதுக்காண்டி வைக்கிறது. இது 3 ரூபா குறைவு வரும். முதல்ல தந்திருப்பாங்க, நீங்கள் வச்சிருப்பீங்க நீங்கள் வெளியில். இந்த செட்டிங் எனக்கு தெரியல. தெரியாது, புது சாமான். அக்னியில் கொடுங்க. அக்னி செட் பண்ணு. இது குயிக் டிபோஸ்ட், அவுட் ஆஃப் குக். பகுதி கிலோமீட்டர் தான் அவுட் ஆஃப் குக் வந்து குயிக் டிபோஸ்ட். இதோ டிபோஸ்ட் டிபோஸ்ட் மேலே மேலே நான் மேலே ஸ்டார்ட்ல 2 நேரமா மட்டும். இந்த ஸ்டார்ட் 1 மினிட்ல ஓகே ஆயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் 57. ஆனால் எலக்ட்ரிக் நல்லா இருக்கு என்ன, அந்த மினிட்டோட ஓடிக்கொண்டிருக்கு எல்லாம். டைம் வந்து பார்த்து கொண்டிருக்குது. இது ஃபோன் எடுக்க முடியாது என்ன? ஃபைன் எடுக்க வேண்டியான் டக்குன்னு. இது எவ்வளோ நாள்? 38,000. 38,000. புதுசாக கிடா கொண்டு மக்களே சாமானோட கிடக்கு. தேவையா கண்டக்ட் பண்ணுங்க. சாப்பிடலாம். 38க்கு தான் புதுசாக உடைக்கலை. நாங்கள் உடைச்சிருந்தா தான் ஒரு 1000-2000 குறைக்கலாம். 500 குறைச்சி கொடுப்போம். எங்களை உறவுகளுக்காக கொஞ்சம் ஒரு 5 ரூபா குறைச்சி கொள்ளலாம். என்ன அவன் അതിൻ്റെ ഉണ്മயான പേര് ഇംഗ്ലീഷ് വേറെ ഏതോ വരണ്ടാപ്പ. അവൻ சொல்லி പല தமிழ்ல சூடு வாங்கி. சூடு வாங்கியோ நீ? சூடு வாங்கி நீ சூடு வாங்கி சூடு வாங்கி சரி. இது டைம் மோடு. இதில் சூடு வாங்கப்பட்டுள்ளடா. சூடு வாங்கியாச்சா? சூடு வாங்கியாச்சு. ஆனால் ஹோப்பையும் கடைக்கிட்டே இருக்குடாப்பா. இது என்ன சூடு வாங்கி எனக்கு கறி விடையில? ஐயோ நம்ம பிடிச்சுனாங்கடாப்பா. மாட்டுக்கறியை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சுனானே பிறகு கொஞ்சம். சரி பொதுவாக என்ன தான் அதை மாற்றி கொடு. என்ன உள்ள சுத்துனாடா? சுத்தும் சுத்தும் அதான் இதாப்பா. ஃபேன் தான். அந்த ஏன் சுத்துனா தானே சூடாகும்? சுத்தினாண்டே ஏதாவது செய்யத்தான் ஆகணும். அதாவது என்ன சம்பவம் என்றால் நீங்கள் யாழ்ப்பாணம் போகணும். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வர்றதுக்கு. அப்போ அதால் வந்து எங்களுடைய ஆக்கள் என்ன பண்ணிக்காங்க வந்து இப்போ நாங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அணி. அப்போ அதால் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஓ அப்போ இனித்தான் நாங்கள் எல்லா கறியையும் விடியப்பத்துக்களையும் சூடு பண்ணி. அதோட கவிதாஸ் இல்லைண்டே கவிதாஸ் ஓட்டாப்பா. கவிதாஸ் கடம்பாம்பல் கோவிலில் நிற்கான். அவன் போனதே கோயிலுக்கு தான்டா. நூல் போட்டிப்பா அன்னைக்கு சாப்பாடு சூடா இருக்கு. மாற்றடி திருப்பி சூடா இருக்கு. எனக்கா தந்தா சரி. அது கூடன்னு சொல்றீங்க சாப்பாடு. ஐயோ அப்போ திருப்பி சூடாகும். பிளேட் படிக்க வரியா? பிளேட் படிக்க ஒன்றும் படிக்காது. சாப்பாடு சூடாகிட்டு வாங்க. என்ன கை நடுக்கு இந்த நடுக்கு சூடாயிரும். எனக்கு அப்போ அதை திருப்பி வைங்க பிரச்சனை 1 மினிட் தான். ஆனால் 100 வைக்கக்கூடாது தெரியுமா? டக்குன்னு வடிக்கும் ஹீட்டுக்கு. ஏண்டால் நான் முதல்ல வரும் சுடுச்சோரை போடவே பிளேட் வந்து 2 வடிச்சது. அம்மான உண்மை அவனே தான் தெரியும் மைக்ரோவனு. அம்மான உண்மைக்கா 2 வடிச்சது பிளேட். ஓ ஏண்டா கடுங்கிட்டா? ஓ அப்படி வடிக்க 2 ஆண்டு இல்லை 3 நாள் அப்படி வடிக்கும். கிளாஸ் தடையுது 2 வடி வடிக்கும். ஏதோ ரப்பரண்டா தான் சொல்லலாம் உருகி போயிருப்பேன்ட்டு. இது மாபிளுக்கு அப்படித்தான். மாபிள் சம்மந்தப்பட்ட சாமான் தான் இது. ஆனால் இந்த லைட்டு காடும் ஹீட்டாக இருக்குது. என்ன லைட்டே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அந்த வெக்கத்தன்மை அடிக்குது. என்ன ஹத்து நிப்பாட்டி படிக்கிறா? என்ன இப்போ 1:22 இருக்குது. ஏன் இதில் டைம் சரியாக ஓடுது. அப்போ 12 போதா மணி? மணி 12 போதா? மணி 12 போகுது. விடிய போகுது. 23:58. பருப்புகளும் இப்போ சூடாக இருக்கும் தானே இது இல்லையா? அது சூடு கூட. நீ இது விட்டு சாப்பிட கணக்காக இருக்கு. ஒரு நாள் 2 நாள் நாங்கள் இல்லாட்டி கடை சாப்பாடாக போகுது. இல்லாமல் அன்றைக்கு சமைச்சு காட்டான் வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். சாப்பிட ஆக்கள் இல்லைன்னா செய்யலாம். சாப்பிட ஆக்கள் உண்மைக்கா சமைக்க ஆக்கள் இல்லைன்னு சொல்லுவோம். சாப்பிடுவோம். இப்போ தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் எத்தனை லேட் ஆகினா நீங்கள் சாப்பிட்டு வந்தால் என்ன செய்யறாங்க? என்னப்பா அது பருப்பு கறி கண்டுபிடி விட என்ன மட்டே என்னக்கா?
சொதியா ஆனால் சொதி நல்லா இருக்கும் பருப்பு கூட சொதியை விட்டுட்டு மைக்ரோவனுக்கு வச்சு ஏனே பத்தி போயிருமில்ல எல்லாம் சொதி சூடாக இருக்கா அது எப்படி சாப்பாடு சூடாக இருக்கு, சொல்லி விட சரியா இருக்கு. சரியா அப்போ விடுங்க சொதியா சொதி கூடி போட்டு ஏன்னா புல்லாக விடுங்க சொதியை ஒரு சீக்கிரம் இல்லை புல்லாக விடுங்க இது காமிக்க எனக்கு வேண்டாம் நான் விட்டு சாப்பிடுவேன் வேண்டாம். ஃபினிஷிங் சொட்டுனா கொடுப்பேன் அதெல்லாம் திடீர்னு கொடுக்க மாட்டேன். அவங்க சாப்பிட்டாங்களா அவங்க கூப்பிடலாம் ஆகலை அதில் வாங்கி மேசிலோ ஓட்டு நீங்களும் அப்படி கையோட ஓட்டுவாங்க உங்களோட கொஞ்சம் கதை இருக்குது திடீரெண்டு முடிவெல்லாம் மாற்றிட்டீங்களான்ட்டு ஒரு பக்கம் கதை வருது இறங்கி திடீரெண்டு மாற்றிட்டா முடிவா கோபுராமா ஓ அதுக்குள்ளாலாம் வருது குழம்பிட்டா அதுக்குள்ளெல்லாம் கதை கொண்டு வந்ததுண்டு சாடையா மதியம் ஒரு கோளால் கதைப்பேன் கொஞ்சம் பொறுங்க நீங்கள் முதல் அப்செட் ஆயாங்கோ இடியப்பத்தை போடுங்க உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதில் வந்து இருங்கோ இது சோவாலாம் மனச்சாட்சிலாம் இருக்கிற அந்த துணி எடுத்து போட்டு புது சோவா வடிவுக்கு வாங்கினா இருக்க வாங்கல சோவா உண்மை கதை அதுதான் வடிவுக்கு தான் வச்சு கிடக்கு மற்றெல்லாம் கதிரையில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் உண்மையாக புதுசோவால் ஒரு 5-6 இருக்கக்கூடாது முறைக்கு அதுதான் முறை தலைகள் அணிக்கணும் தலைகீழா ஐயோ ஏன் இப்போ இந்த முடிவு எடுத்து நீங்கள் தெரியாமல் நடிக்காங்க எங்கிட்ட எல்லா கதையும் வந்தது ஒரு பக்கத்தால் ஓ வந்து என்னது அதை மாற்றினேன் செய்கிறது வீரன் தான் வந்து ஏன் இந்த முடிவு சும்மா என்ன செய்கிறேன் சொல்லுவாங்க. நீங்கள் அகல் தான் இல்லை அதான் நீங்கள் நிற்கிறீர்கள் இந்த ரெண்டு தான் என்ன செய்கிறது ரெண்டு என்னடா போயிருங்கோ முடிஞ்சது தானே அந்த அளவில் எல்லாம் முடிஞ்சது. இது நெடியப்பத்தையும் காய வச்சிருமே அப்படியே சுருக்கி போட்டு அது எப்படி சொல்லிக்கிறேன் சரி பகடியில் விடுங்கோ ஏன் இப்படி எடுத்துறீங்க நல்லா தானே இல்லை நாங்கள் இருந்தேன் பழகினாங்க இல்லைன்னு சொன்னது. அப்போ இப்படி சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தால் அப்புறம் சனம் என்ன நினைக்கும் அப்புறம் எங்கடாக்கள் நினைப்பினோம் உங்களாக்கள் நினைப்பினோம் அப்போ இல்லை வருஷம் பிள்ளைங்க அதுதானே வீட்டுக்கு போத்தானே வேணும் நான் வந்தால் போத்தானே வேணும். தான் போகணும் சரி அதே அது ஒரு திடீர்னு வடி ஓ வீட்டு 4 கணக்கு இன்னும் நாள் இருக்குது. ம் நான் திடீர்னு உட்காந்து போனால் கொஞ்சம் வாங்கி வேலையில் பார்க்கலாம்னு தான். ஏய் நாங்கள் என்ன வேலை போத்தானே வேணும். வேலையில் போகணும் தானே சும்மா இருந்தே வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் தான் அடுத்த வருஷம் படிக்கலாம். வேலைக்கு போகணும் அது சரி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு டைம் அலோகேட் பண்ணி வந்த நீங்கள் தானே கொஞ்ச நாள் அப்போ அதுக்குள்ளே கொஞ்ச நாள் நிறுத்தாமே போகிறீர்கள். டிக்கெட் பண்ணி வந்த டைம் ஓகே தானே எல்லா இதுக்கும் நின்று இருக்கிறானே எல்லாம் எதுவும் குறையாதுண்ணா இல்லை நீங்களும் வாங்க சரி நாங்களும் மாறடா இந்த யாழ்ப்பாணமும் வந்து இது வாரத்துக்கு ஜலப்பாக்கம் நீங்களும் மாறல மட்டக்களப்பு மட்டக்களப்பு போ மட்டக்களப்பு வரே ஏ மட்டக்களப்பு போ டைம் இல்லை ஏன் டைம் இல்லை மட்டக்களப்பு டைம் தானே அது பூனரி போகணும். அது சரி அவன் தீ மிதிக்கிற பார்த்துட்டு போல பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்துனீங்களோ தீ மிதிக்கிறத இல்லை நான் பார்க்கவே மாட்டேன் பார்க்கல அப்போ ஒரு ஆசைக்கு பார்த்துட்டு போனால் கொஞ்சம் இருக்கு இப்படித்தான் இது நடக்குது அப்படித்தான் நடக்குதுன்ட்டு தெரியும் தானே. ஏற்கனவே குறைகள் நிறைய வந்து நின்று இவ்வளோ நாள் பக்கத்து இஞ்சியை நின்று கொண்டு விரையிலேருந்து நிறைய குறைகள் வந்துட்டுது. எங்கே இது எங்கட பக்கத்தால் வந்துட்டுது. அது சரியில்லை தானே அதுக்காக அது இப்போ நான் வீடியோக்களில் வராமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. வீடியோக்களில் வந்துட்டு ஒன்றும் செய்யலாது. இப்போ நான் வீடியோவுக்கு வந்த குறித்து கவலைப்படுறீங்களா இல்லை வந்ததால் நான் இங்கே நிற்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். ஓ அதனால் சில விஷயங்களை தவிர்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுமாடா இப்போ எல்லாருக்கும் தெரியுமில்ல அதான் இப்போ சொந்த பந்தங்கள் தெரியா கடிச்சு கேட்பாங்க என் பேரையில் கொள்ளையில 12 ஒன்று உண்மையாக விളിக்கிற போகிறேன். அது என்னோட தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை தானே. அதான் மாட்டு வச்சு மணியாக கிடக்கு மணியாக இருக்கு உண்மையா. ஓ அண்ணியின் கைப்பக்குவம் அது நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி
இந்த வத்தல் கறி மாதிரி கிடக்கு. அதைத்தான் நேற்று நீங்கள் அன்றைக்கு இருந்த நிகழ்வு இன்றைக்கு இருந்து வாங்க புது ஜோவா எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சோவா நல்லா இருந்தா சரி இப்போ வீடியோ இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் சரியா சும்மா கண்ட வாட்டிக்கு இருக்கக்கூடாது இதில் நிறைய பேரும் மடித்து வைக்க போகிறோம்ல யாரும் கொளுத்தின் கிளிக்காம விட்டுருக்கலாம் மணி இப்போ இந்த இது படிக்கையில் செய்ய கிழிச்சு போடையிலோ இந்த மாதிரி தான் கிளிக்க வச்சவா நான் அப்போ மேலே நின்று ஒட்டு பார்க்குற வெயில் இருக்கே அதுதான் இந்த படிக்கையில் முடிய திறந்துருக்கலாம். அது யார் யோசிச்சது இதுக்கு ஃபைன் காட்டணுமா? அது யார் யோசிச்சது அவங்க கொண்டாந்து எடுத்து விட ஆ வந்து இந்த பெட்ஷீட்டை பொறுக்க வச்சதே நான் இப்போ இந்த டஸ்ட்டு வருமா எப்படியா? அப்போ இதை என்ன ஒன்று செய்வோம் ரூமுக்கு வச்சு கூப்பிடுவோம் ரூமுக்கு வச்சாலும் கீழ்ப்பக்கங்களால் டஸ்ட் போகுது என்ன இதில் பட்டா அப்படியே அந்த படிவேல நடக்குதுன்றதை யோசிக்கல தானே ஒரு தரம் அந்த மரத்தூள் ஒரு தரம் இல்லை நானே யோசிக்கல கவிதாசத்தன் நானும் தானே எடுத்து விட வச்சுக்கணும் டக்கண்டு என்ன போட்டு நான் மேலே நின்று இல்லாட்டி வந்து டப்பண்டி தாண்டி இருப்பேன் மறைச்சிருப்பேன். இல்லை அவர் என்ன முக்கியமான கட்டத்து நீங்கள் இல்லை அதுதான் முக்கியமான தெரியும் ஊட்டிட்டு முடிஞ்ச உடனே இறங்கி வர கடையில் இங்கே பிச்சுட்டான். இல்லை அதுதான் முக்கியமான சம்பந்தம் நீங்கள் எல்லாம் ஓடி என்னண்டா தங்கள ரூமுக்குள்ள கட்டில் கூட்டுறது தான் முக்கியமாக பார்த்து திறந்த விடணும் தானே நான் பூட்டி இருந்தது இல்லை ரூம் பூட்டி இருந்தது அப்போ திறந்து விட்டால் தானே கட்டில் பூட்டுவாங்க. ஓ அதுவா ஏன்டாங்க உங்களுக்கு வந்து சாமான் இருக்குது தப்பித்தவர் தவறுனால் காரில் வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு இருக்கிறது அப்போ அதில் வந்து நம்மளே ரூமை திறந்து நம்மளுக்கு இருந்தால் சரி பூட்டி முடியாது. ஆனால் அந்த பதறியை போட்டு இருந்ததுக்கு அசையே இல்லைங்க தெரியுமா அப்படித்தானே அது ஏலாது இருக்கிறங்கிற பொருட்கள் நாங்கள் தான் அவதானமாக இருக்கணும். அது ஏலாம் குறை சொல்லி பிரயோசனம் உண்மைதான். ஏன் கேளுக்குறான் நான் பதில் சொல்கிறேன் நான் சொல்லவே இல்லையா அதைத்தான் சொல்ல வந்துடான் அதைத்தான் சொல்ல வந்துடான் அக்கினி ஓ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது ஓ பிரியோசனமாக ஏதாச்சும் காய்ச்சல் ஒரு அப்டேட்டை கொடுத்தா தான் பார்க்குறவங்கள பிரியோசனமாக இருக்கும். அதுதான் அப்போ நீங்கள் ஏதாவது கேளுங்கோ அதுக்குரிய மாதிரி நாங்கள் வந்து இப்போ நீங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இல்லை நாங்களாம் கதைக்கிற 2ஆம் பட்சம் இப்போ நீங்கள் மெயினாக கதைச்சா தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்களோ கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸா நான் கேள்வி கேட்குறா கேள்வியில் கேட்கலாம் மாமா இருக்கிறார் நீ கேட்டா நீ பா சொல்லியா ஓ அதாவது இந்த படிப்புக்குள்ளே போக வேண்டாம் அதை நோம்பலாக வாங்குவோம் இந்த உலக அறிவுகளுக்குள்ள வாங்குவோம் இல்லை இல்லை அது இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் கொஞ்ச நேரம் காய்ச்சி கொள்ளாட்டி என்னடா கட்டம் நான் வந்து இப்போ மொட்டை அடிச்சு காட்டினா வந்திருப்பேன் எது மொட்டை அடிச்சுக்கானா வந்திருப்பேன் வீடியோவில் மொட்டை அடிச்சாலும் இல்லையா தொப்பியை போட்டு வந்துருக்கேன் இப்படி நீங்கள் காய்க்கிற பார்த்தா நான் உண்மையாக மொட்டை அடிக்காத மாதிரி இல்லை கொஞ்சம் வேண்டாலும் முடி வளர்ந்தா தான் நம்ம வரலாம் வீடியோ நிறைய அசிங்கமாக இருக்குது. நீ வீடியோ விராட்டிக்கு யார் பார்ப்பீங்க சொல்லி பார்ப்போம் நீங்கள் பார்ப்பீங்களா? நாங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் தான் சரி அப்போ உங்களோட கதையை பார்ப்படா அப்போ அக்னியை ஒரு இதை பார்க்குறது அதுதானே நேற்று வாங்கின புது வெணியில போட்டுருக்கேன் ஏதாவது இதுக்கு சொல்ல ஏதாவது படிவா இருக்கு நல்லா இருக்கு விலை சொல்லுங்க ஆனால் இங்கே வாங்கலையா ஆனால் இங்கே வாங்கலையா இங்கே தான் ஜாமான் இல்லை வெளிநாட்டு ஜாமான் இல்லை இங்கே இந்த நேற்று வந்து பாருங்க நான் மாறி சொல்லி வந்துடாப்பா நான் மாறி சொல்ல நேற்றாக வாங்கி வந்தேன் ஒரு ஆள்கிட்ட இருந்து வெளிநாட்டான் ஆனால் விலை சொல்லுங்க புது வெளிநாட்டானோ புது அதே அது இங்கே நேற்று ஒன்றும் இல்லையா அது வேறு அது பின்னு கிடக்கு புது ஜூரோ 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 இப்போ யூரோ வந்துட்டு தலைவர் பாடசாலை எல்லாம் யூரோ பவுண்ட் ஸ்ப்ராங் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் கூடுது நாடும் கூடுது. ஆனால் கொஞ்சம் வரது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஜிஎஸ்டி கொஞ்சம் குறையுது அதால் அந்த சனம் புழக்கம் கொஞ்சம் குறையிறால ஒன்றும் செஞ்சு விடலாம். கயிறன்னு எந்த இருக்கா சரி டே கயிறன்னு எந்த எக்ஸசைஸ் இதில் வந்து எங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு 40 பவுண்ட்ஸ் வரும். ஐயோ அப்படி போய்க்கும் குறைவு தான் இல்லை 40 பவுண்ட்ஸ் வரும் ஆனால் இவனோட ஹைக்கிறாங்க 40 பவுண்ட்ஸ் டிஷர்ட் கொடுக்குற அளவுக்கு இல்லை குறைஞ்சொரு 15 ரூபா பார்க்கலாம் 15 20 ரூபாய் பார்க்கலாம் ஜூரோ ஜூரோ ஜூரோ
ஜூரோ தான். யூரோன்னு சொன்னால் 13 ரூபா 14 ரூபா ரைட். இருந்தாலும் கொஞ்சம் குறையத்தான், கொஞ்சம் கூட இது இருந்தாலும் கூட அப்படி தான். அது யார் தந்துடாது எது எங்கால இது அங்கே அவங்க எங்க அவங்க அவங்க தெரியாது. அப்ப சும்மா யூரோன்ட்டு அப்ப தொடர்றா அப்ப உங்களும் அழகையாங்களும் தெரியுமோ? தெரியாதல்லோ. அப்போ நான் சொல்லுறது சொல்லுங்க. அழகையாங்கள் அது அழகையாங்கள் அழகையா அழகையாங்கள் அழகை அவர் இருவாள். அழகையாங்களோ அவங்க தேவை இருபத்தைந்து அழகையாங்களோ சொல்லு எந்த அழகையாண்டு. நியாயமான கேள்வி. இல்லை பிரான்ஸ். ஜெர்மனி ஜூரோ தானே. இது பிரான்ஸ். ஆனால் இவர் வந்து முதலே போட்டவர் பார்சல். அப்போ வந்து இந்த என்ன குண்டு வெடிப்பு சம்பந்தமான கொஞ்சம் டிலே ஆகிட்டு. அப்போ நேற்று வந்து அந்த ஃப்ளைட் இது மட்டும் இல்லை, நிறைய ஜாமான் வந்தது. இன்றைக்கு ஒன்று எடுத்துருக்குது. இனி வந்து ஒரு நாள் ஒன்று அடுப்பு வெளியே. நான் அங்களும் அம்மாவும் அவங்க கொஞ்சம் பாசம் கூட. எனக்கு எல்லாருக்குமே வந்தது தான். அண்ணா கவிதாச்சுக்கெல்லாம் இல்லை எனக்கு ஒரு இல்லை சே அஜ்மால் எங்க காட்டுவா எனக்கு வந்து எது அதான் ரூமில் வச்சுட்டேன் விட்டு எங்க எடுத்தா இவ்வளோ என்னடா லொக் பண்ணி லோக்கு திறப்பு இல்லையா எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியில் காட்டினா புதுனமாக இருக்காது. ஒன்றில் காட்டினா நல்லா இருக்கும். ஏன்டா ஜூரோல் அப்போ நீ சொல்ல மாட்டிக்கோ எல்லாருக்கும் மந்தண்டு ஆட்கள் யோசிப்பாங்க பார்க்குறாங்க இவனுக்கு முன்னாடி அனுப்பிக்காங்கன்னு சொல்லி. அப்படி யோசிக்கக்கூடாது. அப்போ உனக்கு மட்டும் அனுப்பின உண்மை நீ சமாளிக்க காட்டி இப்போ எல்லாருக்கும் சொன்னோம். சே எல்லாரும் தான் அனுப்பணும். அப்போ காட்டு எல்லாருக்கும் அனுப்பி பொருளை காட்ட வேணாம், பார்சலை கொண்டு வந்து வை. பாசலை கொண்டு போய் பார்சல் பிரிச்சாச்சு. பிரிச்சதை கொண்டு வந்து வைங்க. அச்சோ பொருளை காட்ட வேண்டாம். எத்தனை பார்சல் வந்திருக்கேன்னு பார்ப்பேன். பார்சல் வந்தோடனே பிரிச்சிட்டோம். மிச்ச ஜாமான் அந்த இதுக்குள்ள பசலுக்குள்ள போட்டு கிடக்கு. அனுப்பினால கவலைப்படும். பசலை வேதிக்க போட்டு பசலை கூட பக்குவம் வச்சுக்க. நாங்கள் பெட்டிக்க வச்சுட்டு பார்சல் பெட்டி இல்லையே. அதை எடுத்து நீங்க எங்களோட போயில ஹட்டிலாம் கிடக்காச்சு வேலுக்கு. அப்படி அலங்கோலமா. அப்போ என்ன செய்யறது? அண்ணா கஷ்டப்பட்டு வாஷிங் மிஷினையும் போட்டு தந்து துவைக்கிறீங்க. எது துவைச்சி போட்டால் ஊற்றல ஒரு பிறகு. எது அதுக்காக நான் கையால் துவைக்கணும்னா. கையால் துவைச்சா வந்து எல்லாத்துக்கும் பயன். கைகளுக்கு காலுகளுக்கு அந்த மூட்டுகள் கொஞ்சம் எடுபடும். இதெல்லாம் போட்டு பார்த்துக்கொண்டு எடுப்படல அந்த உழையும். இதில் வந்து எல்லாம் உடற்பயிற்சி மாமா. குளிக்கிறேன்னா கமெண்ட்ஸ் பார்த்தேன் உண்டே ஜோக்கு காண்டி தான் நான் வீடியோ பார்த்தேன். நேற்று நான் காதால கேட்டல இந்த கதையை. உண்மையா விடிய கேட்டுதான். அதான் ஆஸ்திரேலியாக்கா அவ சொன்ன. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சுவாரஸ்யமான ஜோக்குன்னு அடிச்சு முடியும் வீடியோ. சுவாரஸ்யமான ஜோக்கு இன்றைய குளிச்சு நீங்கள் இது எப்படி ஜோக் தானே? இது உதுக்கு சுனாங்கி தான் சிரிப்பு வரும். சுனாங்கி தான் சிரிப்பு வரும். ஆனால் ஜோக்கண்டு கேட்டோன்னே ஜோக் வேற. அப்போ நான் கேட்கல. நீ சொல்லு. இது நல்ல ஜோக் இல்லை. இதான் ஜோக். எதிர்பாராவாரா ஜோக். இதான் ஜோக். சொல்லிட்டு வரதா ஜோக் இல்லை. ஏன் கொஞ்சம் கதைக்கல நீங்கள்? கவிதாசன் நேர்த்திக்கடனை பற்றி சொல்லி முடியுங்கடாப்பா. ஒரு நேர்த்திக்கடன் நான் நிறைய செஞ்சுட்டேன். மொட்டை அடிச்சிட்டேன். என்ன நேர்த்திக்கடன் சொன்னாலும் வந்து எல்லாரும் நாங்கள் வந்து ஜெயிலுக்குள்ள ஒரு நேர்த்தி ஒன்று வச்சது தான். நான் வந்து மடுக்கு மெழுகுவத்தி கொளுத்துறேன், அண்ணா வந்து மொட்டை அடிக்கிறேன், கவிதாஸ் வந்து தீமிக்கிறேன்னு வச்சது. அப்போ அண்ணாவுக்கு வந்து என்ன ஆள் போன ஜூரோ போனால மொட்டை அடிச்சுட்டு போனால் வந்து அசிங்கமாலாம் இருக்கும். அந்த அளவுக்கு இது சரி வராது. அப்போ ஆள் என்ன பண்ணிக்கு அதே கட்டத்தில் வந்து இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்ச கையோட மொட்டை அடிச்சுட்டு அந்த காரணம் தான் வீடியோக்கு வரல. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அண்ணா ஜூரோ போன டைமில் கவிதாசை கூட்டி கொண்டு மெழுகுவத்தி கொளுத்தி அந்த நேர்த்தி முடிஞ்சு. ஆனால் கவிதாசன் நேர்த்தி வந்து வருஷம் அந்த எழுதுற அந்த சாகும் வரை தூக்கிடும். இது இது சாகும் வரை தீமிதி உன்னால 7 வரைக்கும் தீமிதிக்கிறது தான். இல்லை இல்லை நானும் அப்படி தான் நினச்சி கொண்டு இருந்தேன். 5 வருஷம் இல்லையா, இது சாகும் வரைக்கும் இல்லை. இது வந்து அடுத்த முறை ஜெயிலுக்கு போகும் வரைக்கும் நாங்கள் இல்லை வேறு யாரும். ஏனென்றாலும் இப்போவே மிதிக்க வலிக்கிட்டா தான் அடுத்த பிரச்சனை வந்து அந்த இதோட கழியும் அந்த கழிப்புகள் கொஞ்சம். அதுக்காக தான் வருஷம் மிதிக்க விட்டுருக்கு. நான் வந்து பெரிய நேர்த்தி இல்லாமல் வைக்கல. நான் மெழுகுவத்தி கொளுத்துனா முடிஞ்சது. நான் வச்ச நேர்த்தியப்பா
உங்களோட மெழுகுதிரியா இல்லை சும்மா நார்மல் மெழுகுதிரி அப்படியுமே இருக்கு. சின்ன 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 சின்ன. ஆனால் பம்பளனடா போயாச்சுராப்போ 5:30 கடையை பூட்டி போட்டானுங்க, மெழுகுவத்தி இல்லையே. பிறகு திரும்பி வந்தது தான், திரும்பி வந்து பிறகு ஒரு வாரம் நாங்கள் இங்கே கொழம்புக்கு ட்ரிப் போகும்போல அப்படி அங்கே போயிட்டு போக்குள்ள மெழுகுவத்தி கொளுத்தி அன்றைக்கு தான் நேற்று முடிஞ்சது. தம்பிக்கு யார் நேத்தி வச்சது? எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கோ? எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து அம்மா. நேத்தி வச்சாக்கள் மொட்டை அடிக்கிறது இந்த நேத்தி வைக்கிறோம். அது ஏன் மொட்டை நோமலா அடிக்க ஏன் எனக்கு அந்த மொட்டை அடிக்கிற நேத்தி அம்மா வச்ச ஆண்டைக்கு நோமலாகவே நான் மொட்டை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டுது. அதால் பிள்ளை என்ன முடியாக இருக்கிறத கொஞ்சம் காப்பாற்றணுமெண்டாக்காண்டி அந்த ஒரு நேத்தி அம்மா எல்லாரும் தலையால் கழிக்கிறவங்க. அந்த தலைமுடி வளரும் வரைக்கும் வீடியோக்கு வராட்டிக்கு சிக்கல அவ்வளோ ஆளுக்கு இல்லை, ஒரு 5-6 நாளையில் வரலாம். கொஞ்சம் வளர்ந்தாலும் சைட்டாளால் கொஞ்சம் அருமையா காணும் தான் சாடையா, அந்த வெள்ள தெரிஞ்சா காணும் மண்டையில். ஆனால் இது ஒரு லுக்காக தான் இருக்குது ஆளுக்கு மொட்டை. தமிழ்நாட்டில் போட்டு ரொம்ப இருக்கும். ஆனால் பகடிக்கெல்லாம் அந்த வல்பட தெரிக்குது மொட்டை, அது 2 பூச்சியில் இருக்குது. ஆனால் அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ என்ன முடிப்பு வேணும்? கவிதாசிரியர் பூமிதிப்பு 30 தேதி மிதிக்க போகிறான். நீங்களும் போகிறீங்களோ? பிளான் போடணும். நீங்கள் எதுவும் பிளான் போட்ட மாதிரி? நான் பிளான் எதுக்கு நாங்கள் ஓகே தான், போக மாட்டாலும் போவோம், அவரை மிதிக்க சொன்னாலும் அவர் ஓகே தான், அவர் எதுக்கும் ஓகே தான். மிதிப்பு எடுக்கணும் பாப்பலா போ. அம்மான பகடிக்கல மிதிக்கும் ஆள் ஓகே தாடி. என்ன ரெடி தீயன்னு நாங்கள் ரெடி பண்ணது, அவங்கள ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ரெடி பண்ணுறது வேட்டி மட்டும் தான் காட்டுறது இப்போ அவ்வளோதான். நாங்கள் போக வேண்டியதான். தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறோம் காலில். தண்ணி எப்படி ஊற்றுற? தண்ணி ஊற்றுற நெருப்பல்லோ அடைஞ்சிடும். வெளியே அவன் உருவல் ஒளிம்பி வரவன். ஓ உண்மையாக தான் அவன் தீமிச்சு வர கூட அந்த கத்தி வருவான் சாடையா, அப்படி குள்ளிங்கு வருவான் அப்படியே. முடிவுகள் எடுக்கல. அப்போ அடுத்த பயணத்தை அப்டேட் பண்ணிடுவோம். எப்போ வளர்க்குறேன் அடுத்த பயணம் வந்து டேட் சொல்லிடுறாரு. எங்களோட பயணம் திடீர் பயணங்கள் தான். எதிர்பாருங்கள். எதிர்பார்த்திருந்தா திடீராக போகிறது தான் செட் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா கொழும்புக்கெல்லாம் 1 மணிக்கே வலிக்கிட்டு பஞ்சது நானா உண்மையாக தான். இப்போ இன்னொரு சேர்த்து வச்சுக்கிறோமா? இங்கே வலிக்கிறோம், அங்கே தான் வலிக்கிறோம். தனி நபர்கள் தானே பன்று தூக்கம் போக வேண்டியதுதான். இல்லை நாங்கள் இங்கே போகணுமெண்டாக்காக ரெடி இல்லை, எல்லாம் சூக்கேஸ் வழியாக தான் இருக்கு. சூக்கேஸை வச்சா போக வேண்டியதான். முக்கியமானதெல்லாம் முக்கியமான சூக்கேஸில் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் ரெடியாக வரீங்க, நீங்கள் உட்பட நாங்கள் உட்பட தான் எல்லாரும். எந்த நேரத்துலையும் வாங்குவோம்னா நாங்கள் போக ரெடியாக இருக்கோம். இப்போ எடுப்பேன் போவா வாங்கடா. சரி தூக்கி வச்சு இப்படியே நண்டபடி போயிட்டு அங்கே வலிக்கிற வேண்டியதான். நீங்கள் ஓகேயோ? ஏ குளிக்கவே இல்லை சொன்னீங்களா? ஆக்குறீங்க இல்லையான்னு அவ சும்மா பாடிவிட்டா பேஞ்சு போச்சு. நான் ஒரு வாட ஒன்று அடிக்கக்குள்ள கதைக்கல, நான் வீடியோக்குள்ள தான். சிறப்பான பயணங்களோட சந்திப்போம். அப்போ என்ன சம்பவம்னு சொன்னார்? சம்பவங்கள் தான் வரப்போதும். மெயினான சம்பவம் நான் வீடியோ வராத காரணம் மொட்டை அடித்தது, கவிதாஸ் வீடியோ வராத காரணம் தீ மிதிக்க போனது, நீ இருக்கிற காரணம் வந்து என்ன இருக்கிற இருக்கேன் அதான் காரணம். அப்போ எங்களுடைய பயணங்கள் தொடரும்னு நினைக்கிறேன். அதாவது கண்டினியூ ரெலியா காளி அம்மாந்தோட்டை ஹிக்காடுவ இல்லை சீரியா தம்புள்ள அப்படி என் இரவு கூட படுக்க போறீங்க, கனவையும் காண போறீங்க. இல்லை சொல்கிறேன், பயணங்கள் இப்படி தான் நம்மளோட பயணங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு கடைசியில் தீமியம் பார்த்து இங்கே யாழ்ப்பாணம் வழி கூட சரி வடிவான முறையில் அப்டேட்டுகளை பண்ணி கொண்டு போனாங்க. வடிவாக சுற்றி காட்டி அதாவது அண்ணி அண்ணா கூட எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டுருங்க. அப்போ எங்களுடைய வீடியோவை வந்து இதோட முடிச்சு கொள்கிறோம். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களே? மாமன் சொல்ல விரும்புகிறீங்களே? ஐயோ சரி, பாய் பாய் பாய்.